அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழாநெல்லியின் அறிவியல் பெயர் என்ன? ஃபிலாந்தஸ் அமாரஸ். கீழாநெல்லியின் அறிவியல் பெயர் ஃபிலாந்தஸ் அமாரஸ். அடுத்த வினா, மிகப்பெரிய செல் எது? நெருப்புக்கோழி முட்டை. இதோட அளவு எவ்வளோனா 170 மில்லிமீட்டர். மிகப்பெரிய செல் எதுனா நெருப்புக்கோழி முட்டை. அதோட அளவு 170 மில்லிமீட்டர். மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எதுனா பீமர். அது மனித எலும்புக்கூட்டில் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேபஸ். அடுத்த வினா, ஒரு ஆண் பருவமடையும் சராசரி வயது என்ன? 12 to 13. இது பெண்களோட பருவமடையும் சராசரி வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 10 to 11. இதில் இன்னொன்று என்னென்னா, ஆண்கள் அதோட முதல்நிலை உறுப்புகள் எதுனா விந்தகங்கள், பெண் அண்டகங்கள் சொல்லுவாங்க. அதோட இரண்டாம் நிலை உறுப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆண்களில் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன், பெண்களில் ஈஸ்ட்ரோஜன். அடுத்த வினா, கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா KVK 1974 ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் KVK 1974 ஆரம்பிக்கப்பட்டது. குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா ரஃபி பயிர்கள். அதே மழைக்கால பயிர்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா காரிஃப் பயிர்கள். கோடைக்கால பயிர்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா சயடு பயிர்கள். அடுத்த வினா, சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1976. அடுத்த வினா, நரம்பு திசுக்கள் நரம்பு தூண்டல்களை கடத்துகிறது. நரம்பு திசுக்கள் நரம்பு தூண்டல்களை கடத்துகிறது. 9வது வினா, டேஷ் வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் சவ்வாகும். கன்ஜங்டிவா. கன்ஜங்டிவா வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் சவ்வாகும். அடுத்த வினா, டேஷ் மில்லியன் காற்று நுண்ணறைகள் சராசரியாக நமது நுரையீரலில் காணப்படுகின்றன. 400 மில்லியன் காற்று நுண்ணறைகள் சராசரியாக நமது நுரையீரலில் காணப்படுகின்றன. நுரையீரலை சுற்றியிருக்கும் உறை ஃப்ளூரல் சவ்வு. நுரையீரலை சுற்றியிருக்கும் உறை ஃப்ளூரல் சவ்வு. டேஷ் தசை கண்பாவையை அகலமாக்கிறது. ரேடியல் திசை தான் கண்பாவையை அகலமாக்கிறது. கரப்பான் பூச்சியின் வெளிப்பகுதி எதனால் சூழப்பட்டுள்ளது? கைட்டின் என்ற பொருளால் சூழப்பட்டுள்ளது. 14வது வினா, புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்டிகளால் ஏற்படும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிலியரி இயக்கம். கால் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு எதுனா பட்டெல்லா. அடுத்த வினா, டேஷ் படிகங்கள் படிவதால் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது. யூரிக் அமிலங்கள் படிவதால் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது. அடுத்த வினா, எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலைநான்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா டெண்டான்கள். டெண்டான்கள் அழைக்கப்படுகிறது. இதே லிகமெண்ட்னா எலும்புடன் எலும்பை இணைக்கிறது லிகமெண்ட். எலும்பை எலும்புடன் இணைக்கிறது இது லிகமெண்ட். அடுத்த வினா, ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. குரல் வழியின் வளர்ச்சியை குறிக்கிறது. 19வது வினா, ஆண்ட்ரோஜன் உற்பத்தி LH ஹார்மோனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி LH ஹார்மோனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பெண்களின் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. பெண்களின் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. 21வது வினா, இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் டேஸால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. லூட்டினைசிங் ஹார்மோன். அடுத்த வினா, பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஷ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. புரோலாக்டின். பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஷ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. புரோலாக்டின். அடுத்த வினா, ஆண்களின் விந்தகங்களில் காணப்படும் எந்த செல் டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது? லீடிக் செல்கள். கிபி 1781 நீரை முதலில் தயாரித்தவர் யார்? ஹென்றி கேவண்டிஷ். எந்த ஆண்டுனா 1781.
எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? 0 டிகிரி செல்சியஸ். நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது அதிகமான அழுத்தத்தில் தான். அது என்ன ஆகும்? நீரில் கார்பன் டை ஆக்சைடு கரைதிறன் அதிகமாகும் அதிகமான அழுத்தத்தில். அடுத்த வினா, நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு எதுனா? ஹைட்ரஜன். 28வது வினா, நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பது எதுனா? சல்பேட்டுகள். நீரோட கொதிநிலை பார்க்க போகிறோம். 100 டிகிரி செல்சியஸ். இதே நம்ம ஃபேரன்ஹீட்டில் பார்த்தோன்னா 212 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேவா? செல்சியஸில் பார்த்தா 100 டிகிரி செல்சியஸு, ஃபேரன்ஹீட்டில் பார்த்தா 212 டிகிரி ஃபேரன்ஹீட். இதே கெல்வினில் 373.15 கெல்வின். அடுத்த வினா, நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் என்ன கேட்டாங்கன்னா 2:1. நீரின் வேதிப்பெயர் என்ன? டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. நீரோட வேதிப்பெயர் கேட்டாங்கன்னா டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. அதிகப்படியான உரங்கள் நீர்நிலைகளில் சேர்வதால் ஆல்காக்கள் வேகமாக வளர்வது யூட்ரிஃபிகேஷன் எனப்படும். செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரசில் என்ன நிறத்தை தருகிறது? இளம் சிவப்பு நிறம் தருது. செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரசலில் இளம் சிவப்பு நிறத்தை தருகிறது. உயிரினங்களின் அடிப்படை அமிலம் எது? நியூக்ளிக் அமிலம். உயிரினங்களோட அடிப்படை அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா நியூக்ளிக் அமிலம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படும் அமிலம் எதுனா? பென்சாயிக் அமிலம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம். வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் மருந்து எது? அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த வினா, ஆரஞ்சு எலுமிச்சை பழங்களில் காணப்படும் அமிலம் எதுனா? சிட்ரிக் அமிலம். தக்காளியில் காணப்படும் அமிலம் ஆக்சாலிக் அமிலம். ஆப்பிள்களில் காணப்படும் அமிலம் மாலிக் அமிலம். புளியில் காணப்படும் அமிலம் டார்டாரிக் அமிலம். அடுத்த வினா, வினிகரில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அசிட்டிக் அமிலம். புளித்த பாலில் காணப்படும் அமிலம் லாக்டிக் அமிலம். புளித்த பாலில் காணப்படும் அமிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா லாக்டிக் அமிலம். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது எதுனா? அமிலம். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது அமிலம். இதே சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுச்சுன்னா காரம். நீலத்தை சிவப்பாக மாற்றுனுச்சுன்னா அமிலம். சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுச்சுன்னா அது காரம். ஃபினாப்தலின் அமிலக்கரைசலில் என்ன நிறம் காட்டும்? நிறமற்றது. ஃபினாப்தலின் கரைசலில் அமிலக்கரைசல் நிறம் காட்டாது. இதே காரக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும். அமிலக்கரைசலில் ஃபினாப்தலின் நிறமற்றது. இதே காரக்கரைசலில் ஃபினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும். மெத்தில் ஆரஞ்சு அமிலக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும். மெத்தில் ஆரஞ்சு காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்தை காட்டும். முக்கியமான வேணா படிச்சிங்க. அடுத்தது, பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் எண் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆக்டேன் எண். அடுத்தது, டீசலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் எண் எதுன்னு கேட்டாங்கன்னா சீட்டேன் எண். வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்காப்டன். எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுனா மெர்காப்டன். அதை வாயு கசிவோட வாசனை நம்ம தெரிஞ்சுக்கிறதாக மெர்காப்டன் வாயு சேர்க்குறாங்க. அடுத்தது, மின்னியல் விசையின் அலகு என்ன? வோல்ட்டு. சித்தார் எவ்வகை கருவி? கம்பி கருவி. ஒரு அதிர்வெண்ணின் அலகு என்ன? ஹெர்ட்ஸ். ஒரு அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸு. இதில் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸு. இது என்னது? கேட்கக்கூடிய ஒளி. மனிதரால் கேட்கக்கூடிய ஒளி 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸு. அது என்ன சொல்லுவாங்கன்னா சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, குற்றொளி. குற்றொளினா என்னென்னா 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்னது? குற்றொளி. அதை இன்ஃப்ராசோனிக்கு சொல்லுவாங்க. மீயொலினா 20 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். அது கால்டன் விசிலில் பயன்பாட்டில் உள்ளது. அடுத்த வினா, டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு பிஸ்மத். டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு பிஸ்மத். ஃபெர்ரோ காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு கோபால்ட். குறைக்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு எதுனா சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம்.
குறைக்கடத்திக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். மின்னூட்டத்தின் அலகு என்ன? கூலும். மின்னூட்டத்தோட அலகு வந்து கூலும். ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணம் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு வந்து 45 டிகிரி. ஆந்திரசைட் நிலக்கரியில் கார்பன் சதவீதம் என்ன? 86 97%. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். வெப்பத்தோட எஸ்ஐ அலகு வந்து ஜூல். திண்ம கோணத்தின் அலகு வந்து ஸ்டேடியன். திண்ம கோணத்தின் அலகு வந்து ஸ்டேடியன். தலக்கோணத்தின் அலகு வந்து ரேடியன். ஒரு நிமிடத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது? 0.02 மணி. ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை எதுன்னா 180. ஒரு பொருளை தொடாமல் அதன் வெப்பநிலையை காணும் கருவி எதுனா அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானிகள். பாகுநிலையின் அலகு என்ன? பாய்ஸ். மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன்னா பரப்பில் விசை. அடுத்த வினா, சுமோ வீரர்களும் கபடி வீரர்களும் தங்களது கைகளை மணலில் தேய்த்து கொள்ள காரணம் வந்து சிறந்த பிடிமானத்திற்காக. அடுத்த வினா, ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவாரம் என்ன கேட்டாங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஒளிக்கதிர் ஒன்றில் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு வந்து 45 டிகிரி. வைரத்தோட ஒளிவிலகு என்ன கேட்டாங்கன்னா 2.41. இதோட நீரோட ஒளிவிலகு கேட்டாங்கன்னா 1.33. அடுத்த வினா, வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை? 3 முறைகள்: வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? கிபி 1877. கடல் ஆழத்தை கண்டறியும் கருவி எதுனா சோனார். மெக்லியூத் தொடர்வண்டியின் வேகம் தோராயமாக எவ்வளோ இருக்குன்னா 500 km/மணி. இது வந்து அந்த ரயில் பாதையிலேருந்து எத்தனை சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குன்னா 10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும். அடுத்த வினா, அலுமினியம் பிளாஸ்டிக் எவ்வகை காந்த பொருட்கள்? பாரா காந்த பொருட்கள். சிவப்பு கோள் எது? செவ்வாய். ஏன்னா அங்கே இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் எதுனா நியூட்டன் 3ஆம் விதி. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எதுனா 2008 அக்டோபர் 22. சந்திராயன் 2 எப்போன்னு கேட்டிங்கன்னா 2019 ஜூலை 22. 2019 ஜூலை 22. இதே சந்திராயன் 3 கேட்டிங்கன்னா 2023 ஜூலை 14. சந்திராயன் 3 வந்து 2023 ஜூலை 14. அடுத்தது, செவ்வாய் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் என்னன்னா 24 மணி 37 நிமிடம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா. 1975ஆம் ஆண்டு ஏவப்பட்டது. சந்திரனின் விட்டம் எது என்னன்னா 3474 கிலோமீட்டர். சந்திரனின் விட்டம் வந்து 3474 கிலோமீட்டர். சர்க்கரையின் வேதிப்பெயர் என்ன? சுக்ரோஸ். சர்க்கரையோட வேதிப்பெயர் வந்து சுக்ரோஸ். குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் சேர்மம் வந்து சலவைத்தூள். கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் கடினமான உலோகம் எதுனா ஆஸ்மியம். கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் கடினமான உலோகம் எதுனா ஆஸ்மியம். பிரைன் என்பது என்ன? அடர் சோடியம் குளோரைடு. சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை எதுனா சால்வே முறை. இதே அமோனியா வந்து ஹேபர் முறையில் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. அடுத்த வினா, முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தது யாருன்னா கார்ல்ஸ் வில்கம் ஷீலே. எந்த ஆண்டுனா 1772. உலர் பனிக்கட்டி என்பது என்னென்ன? திட கார்பன் டை ஆக்சைடு. ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் வந்து அமோனியா. அடுத்த வினா, பொருண்மை அழியா விதியை கூறியது யாருன்னா லவாய்சியர். பொருண்மை அழியா விதியை கூறியது யாருன்னா லவாய்சியர். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே தாம்சன். நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எதுனா ஹைட்ரஜன். நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் வந்து ஹைட்ரஜன். பனிக்கட்டி நீரில் மிதப்பது ஏன்?
ஏன்னா பனிக்கட்டியின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு, எனவே நீரில் மிதக்கிறது. 1781ஆம் ஆண்டில் நீரை முதலில் தயாரித்தவர் யாருன்னா ஹென்றி கேவெண்டிஷ். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் ஃபார்மிக் அமிலம். உற்பத்தி வாயு என்பது என்னன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன், இதோட கலவை தான் உற்பத்தி வாயு. காலரா ஒரு பாக்டீரியா வகை நோய். காலரா ஒரு பாக்டீரியா வகை நோய். பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர். பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர். ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூலை எழுதியது யாருன்னா பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூல் எழுதியது யாருன்னா பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஸ்பீசஸ் பிளான்டாரம் அந்த நூல் எழுதியது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்புலேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வழியில் சந்திப்போம்.